அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையிலிருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ளே வந்துவிட்டது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கும் பெலிஸ்தியருக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் அவர்கள் கைப்பற்றி கொண்டு போய்விட்டார். அப்படி பெலிஸ்தியர்கள் கொண்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ளே அது வந்து சேர்ந்தது. ஆனால் பெட்டி திரும்ப வந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரிடத்துக்கு திரும்பவில்லை. ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திரும்பும்படி, மனம் திரும்பும்படி ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரத்துக்கு திரும்பினார்கள். அப்படி திரும்பின அந்த ஜனத்தை மிஸ்பா என்கிற இடத்திலே தான் சாமுவேல் கூட்டினார். அப்படி மிஸ்பா என்கிற இடத்துல கூட்டின அந்த இடத்திலே தான் நினைவு சின்னமாக இந்த எபனேசர் கல்லை சாமுவேல் வைத்ததாக நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனம் மிஸ்பாவிலே கூடினார்கள் என்று பெலிஸ்தருக்கு கேள்விப்பட்டார். இவர்கள் கூடினது தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு. ஆனால் பெலிஸ்தர்கள் நினைத்தார்கள் இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு தான் ஆயத்தம் பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து வந்து விட்டார். ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டங்கள். அதை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் இப்பொழுது அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். எப்படி ஆயத்தப்பட்டார் சொன்னால், அவர்களைப் போல இந்த மாம்சத்துக்குரிய ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி அப்படிப்பட்ட யுத்தத்துக்கு அல்லங்க, இவர்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேலர் பெலிஸ்தரை எதிர்க்க ஆயத்தமானார். அது என்னங்க ஆவிக்குரிய ஆயத்தம்னா, அதுதாங்க மனம் திரும்புதலும் சுத்திகரிப்போம். நமக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்கள்லாம் இதுதாங்க, மாம்சத்தினுடைய ஆயுதங்கள் அல்ல. ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்று சொன்னால் மனம் திரும்புதல், சுத்திகரித்துக் கொள்வதல், ஜெபம், பரிசுத்தம், ஆக இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்குரிய ஆவிக்குரிய ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனம் ஆயத்தம் பண்ணினார்கள், யுத்தத்துக்கு தயாரானார். ஆக நமது ஆயுதங்கள் எல்லாம் என்ன? தேவ பலமுள்ள ஆயுதம் தான் ஆவிக்குரிய ஆயுதம். அதைத்தாம நம்ம கையில் எடுக்கணுங்க. இது கேட்குறவங்க 1000 பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எதிரிகள் இருப்பார்கள், வீட்டாரே சத்துருக்களாக இருப்பார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு மாம்ச ஆயுதம் அல்ல, ஆவிக்குரிய ஆயுதமாக ஜெபத்தை கையில் எடுங்கள், சுத்திகரிப்பை கையில் எடுங்கள், மனம் திரும்புதலை கையில் எடுங்கள், விசுவாசத்தை கையில் எடுங்கள். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவார். கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.